ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் தைப்பூச திருவிழா வீடியோ தான் இது. வீடியோ எடுத்து வச்சுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க டைமே இல்லை. வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு நான் ஊசிகள் போட்டுட்டேன். அதனால சாமிக்கு விரதம் இருந்து ஒரு 12:45க்குலாம் குளத்தங்கரைக்கு போயிட்டு அங்கே சாமிக்கு அந்த கரகம் எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, அதெல்லாம் அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டு அங்கே சாமி வர வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கா சாமி வந்தது. அப்புறமா அந்த வேல் எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் பெரிய பெரிய அலகுலாம் போட்டாங்க. அதுக்கப்புறமா ஊசி வேல், எலுமிச்சை வேல் அதெல்லாம் போட்டுட்டு காவடி தூக்குற பசங்க காவடி தூக்கிட்டு அப்படியே வரும்போதெல்லாம் அங்கங்கே நின்று காவடி ஆட்டம்லாம் ஆடிட்டு அப்புறமா நேராக ஃபஸ்ட்டு கோவிலுக்கு தான் போனோம். கோவில் சாமி சுற்றி தீ மிதித்தோம். மதியமாக தீ மிதித்து வீடியோ எடுக்க முடியல. அப்போ மதியம் தீ மிதிச்சுட்டு அப்புறமா ஊர்வலமாக போயிட்டு வந்தோம். அப்படியே ஊர்வலம் போயிட்டு மறுபடியும் சாமிக்கிட்ட நாங்கள் போட்டிருந்த வேல், அந்த ஊசி வேல் எல்லாத்தையும் அந்த அழகு எல்லாத்தையும் காட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் சாமிக்கு செஞ்சு வச்சுருந்ததை சாமிக்கு விளக்கேற்றி கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டோம். படையல் போட்டு நான் சாதமும் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் அப்பளம், கேசரி செஞ்சுருந்தேன். சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு விரதத்தை முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா மிளகாய் இடிக்கிறது சொல்லுவாங்கள்ல, அது பண்ணாங்க. அதுக்கும் நான் போகலை, டைம் இல்லை. அதுக்கப்புறமா சாயந்தரமா ஒரு 4 மணி போல் பொங்கல் வைக்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க, ஊரணி பொங்கல்னு. அதுக்காக கிளம்பி போனோம். அது ஒரு 4 மணின்னு சொல்கிறது ஒரு 6 மணி ஆயிடுச்சு. போயிட்டு சாமிக்கு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு. சுற்றி எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு 50-60 பேர்கிட்ட வந்திருப்பாங்க பொங்கல் வைக்கிறது. நல்லா சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் மட்டும் போனேன். அப்புறமா பின்னாடி பசங்களும் மாமியாரும் வந்தாங்க. அப்புறம் என் பெரிய பையன் தான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே ஃபோன் வாங்கி வீடியோ எடுத்தார். இதெல்லாம் அவர் தான் கவர் பண்ணார். அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோம்னா பொங்கல் வச்சு பொங்கல் பொங்கலோடனே நான் சக்கரை பொங்கல் தான் என் பையனுக்கு பிடிக்கும். ஆனால் சக்கரை பொங்கல் வெல்லம் போட்டு செஞ்சாச்சு. சின்னவருக்கு தூக்கம் வருது, செம்ம தூக்கம். ஒரு மாதிரி போதையிலே இருக்க மாதிரி. பெரியவருக்கு அங்கே வண்டிலாம் விற்கிறாங்க, ஜேசிபிலாம் விற்கிறாங்க, எனக்கு வாங்கி தரணும், அதனால் அங்கேயே பார்த்துட்டு இருந்தார். அப்படியே அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இது என்னென்னா தகடு அடிக்கிறது சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வைக்கோல்லாம் போட்டு அதுக்கு கீழே தகடு ஒன்று வச்சிடுறாங்க. அது ஃபுல்லாக ஹீட் ஆகி அந்த வைக்கோல்லாம் அமைஞ்சதுக்கப்புறம் அந்த தகடு அப்படியே நெருப்பு மாதிரி இருக்குது. அது இடுக்கி மாதிரி ரெண்டு இது வச்சு தூக்கி அங்கே ஒரு அண்ணா வருவாங்க. அவங்க வாயில் துணி வச்சு கட்டிட்டு அவங்க இப்போ தகடு அடிக்கிறதுக்கு இப்போ வராங்கன்னு சொன்னோடனே அதை எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்க இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா கையில் வேப்பிலெல்லாம் வச்சுட்டு அதை 3 முறை அடிக்கிறாங்க அந்த தகடு. அதை அடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், இப்போ வராங்க பாருங்கள். நேராக அவங்க வாயில் துணிலாம் கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா அந்த தகடு எப்படி இருக்குன்னு, அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கு பாருங்கள். அதை 3 முறை அடிச்சுட்டு அந்த நெருப்பை அள்ளிட்டு போய் சாமியோடைய மடியில் வைக்கிறாங்க. சாமியோட மடியில் வச்சா இது இது வரையும் செஞ்சது எல்லாமே சாமிக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அது நெருப்பு சாமியோட துணி நெருப்பு ஆச்சுன்னா அது அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தமா, இல்லைனா சாமி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தமா. அப்புறமா ஒரு 8 மணி போல் சாமிக்கு கல்யாணம் பண்ணாங்க. சாமிக்கான சீர்வரிசை பாருங்கள், மாலை, வாழைப்பழம், பழங்கள் எல்லாமே வெத்தலை பாக்கு பழம். அது அப்புறமா சாமிக்கு நிறைய மந்திரம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சின்ன பையன் தூக்கம் அவன் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வந்தார். அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ சாமிக்கு ஆராதனை கட்டுறாங்க.
அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி முருகரோட கல்யாணத்தலாம் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சிருக்கணுமா. இந்த சாமியோட கல்யாணத்துக்கு நம்ம வந்து அதுக்கு அவங்களுடைய அச்சதைய தொட்டு தர்றதுக்கு நமக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ம். இப்ப வந்து இவங்க 2 பேர் தான் வந்து சாமிக்கு வந்து அந்த திருக்கல்யாணம் பண்றதுக்கு எல்லாமே செலவு செஞ்சவங்க. அவங்களுக்கு வச்சு அவங்க வந்து சாமிக்கு வந்து மாலை எடுத்து குடுத்து, மாலை போட்டு விடுறாங்க. அப்புறம் இதில இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம பொண்ணு பார்த்து அதாவது பொண்ணு பார்த்துட்டு இருந்தாலும், இல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாலும், கிடைக்காம இருக்கவங்க அவங்களையும் அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா அவங்களோட சாமிக்கு தாலி கட்டும்பொழுது, அவங்கள பக்கத்துல நிக்க வச்சுக்கிறாங்க. நிக்க வச்சுட்டு அப்புறமா சாமிக்கு தாலி கட்டும்பொழுது, பட்டாசுலாம் வெடிச்சு சூப்பரா அ எல்லாம் இப்போ நம்மலாம் கல்யாணம் பண்ணும்பொழுது எப்படி பட்டாசுலாம் வெடிச்சு ஒரு என்ஜாய் பண்ணுவோம். அந்த மாரி சாமிக்கு பண்ணும்பொழுது பட்டாசுலாம் வெடிச்சு சாமிக்கு வந்து ஐயர் வள்ளி, தெய்வானைக்கு ஐயர் ஃபர்ஸ்ட்டு வள்ளிக்கு கட்டுனாங்க. அப்புறமா தெய்வானை அவங்களுக்கு கட்டுனாங்க ஐயரு. அப்புறமா எல்லாருமே சாமி தாலி கட்டி முடிச்ச உடனே சாமிக்கு வந்து மொய் வைக்கிறது ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, உங்களால முடிஞ்சது ரூ. 10வா இருந்தாலும், எவ்வளவா இருந்தாலும் நீங்க வந்து சாமிக்கு வந்து மொய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில வந்து சாமி வந்து ரூ. 1000 குடுத்தா தான், ரூ. 500 குடுத்தா தான் உன்ன ஆசீர்வதிப்பான்லாம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறத நீங்க சாமிக்குன்னு செய்யும்போது, சாமி அத கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ம். அதே மாரி எல்லாருமே அவங்ககிட்ட இருக்கிறது 1000, 500, ரூ. 100, ரூ. 50 அவங்க கிட்ட என்ன இருக்கோ அத குடுத்து சாமிக்கு மொய் வச்சுட்டு, அ எல்லாருமே நல்லா சிறப்பா சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒரு நாள் விட்டா, அடுத்த நாள் வந்து சாமிக்கு வந்து ட்ராமா நாடகம் இருக்குல்ல, அது போட்டாங்க. நாடகத்துக்கு தான் நாங்க போக முடியல. சாமிக்கு காலையில வேல் போட்டு, அதுக்கப்புறமா பொங்கல் வச்சு, சாமியோட கல்யாணம்லாம் பார்த்து, ரொம்ப சூப்பரா இருந்தது அன்னைக்கு தைப்பூசம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள்.